மஷ்ரூம் 100 கிராம், மைதா 2 டேபிள் ஸ்பூன், கிராம்பு 2, பிரியாணி இலை 1 இலை, மிளகு 1/2 டேபிள் ஸ்பூன், சால்ட் தேவையான அளவு. இப்போ இந்த மஷ்ரூமை நீங்கள் என்ன பண்ணுங்கள், சின்னதாக கட் பண்ணிக்காங்க. ரொம்ப சின்னதாக வேண்டாம், மஷ்ரூம் தெரிகிற மாதிரி கட் பண்ணிக்காங்க. இந்த மஷ்ரூமை முதல்ல வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கருப்பு என்ன பண்ணாலும் போகாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், லைட்டாக ஹாட் வாட்டரில் ஒரு வாஷ் பண்ணிவிட்டு அதன் பிறகு நீங்கள் சூப்பு ரெடி பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இப்போது இதை ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு நான் வெட்டிட்டு வாஷ் பண்ண போகிறேன், அதையும் காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி நைஸாக நல்லா வெட்டியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வெட்டின பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்லா கொதிக்கிற தண்ணியை இதில் ஊற்றி 2 உப்பு போட்டுருங்க. எதுக்கு அப்படின்னா மஷ்ரூமில் லைட்டாக உப்பு ஏறினா நாம் சூப்பு பண்ணும்போது உப்பு கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போது நான் ஹாட் வாட்டர் ஊற்றுறதே காட்டுறேன் பாருங்கள். இப்போது இது என்ன பண்ணுங்கள், லைட்டாக 2 உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு இந்த மாதிரி இந்த ஹாட் வாட்டரில் ஊற்றி வைங்க. எதுக்கு ஹாட் வாட்டர் ஊற்றுறோம் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம வாஷ் பண்ணியிருந்தாலும் இதில் உள்ள சப்போஸ் ஏதாவது கிருமிகள் இருந்தது அப்படின்னா இந்த ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ண பிறகு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் ஹாட் வாட்டர் ஊற்றுறோம். அதோடு இல்லாமல் மஷ்ரூம் முள்ளுக்குள்ளே லைட்டாக சீட்ஸில் அந்த கருப்பாக இருக்கு இல்லையா, அதுவும் கொஞ்சம் வாஷ் ஆன மாதிரி ஆகும். அதுக்காக தான் ஹாட் வாட்டர் ஊற்ற சொல்கிறேன். இப்போது இது ஹாட் வாட்டர் ஊற்றியாச்சு. இதை வடிகட்டிட்டு டைரெக்டாக சூப்பில் ஆட் பண்ணுறதையும் காட்டுறேன். இப்போது தண்ணி நமக்கு நல்லா கொதிக்குது. இந்த நேரத்தில் நான் என்ன பண்ணியிருக்கேன், சும்மா 2 கிராம்பு ஆட் பண்ணியிருக்கேன். எதுக்குன்னா அந்த வாட்டரில் அந்த கிராம்பினுடைய ஃப்ளேவர் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது மைதா மாவு நம்ம ரூ பண்ணோம் இல்லையா, அதில் உள்ள கிராம்பை தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். தனியாலாம் இது போடவே இல்லை. இப்போது நீங்கள் வாஷ் பண்ண இந்த மஷ்ரூமை இதில் ஆட் பண்ணிவிடுங்க. இந்த மஷ்ரூமை எதுக்காக இப்போ நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் பாயில் ஆகும். ஏற்கனவே நம்ம ஹாட் வாட்டர் தான் ஊற்றிருக்கோம். ஹாட் வாட்டர் ஊற்றும் போதே லைட்டாக மஷ்ரூம் வெந்த மாதிரி ஆகிடும். இப்போது இதன் பிறகு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நல்லா கொதிக்கும் போது இதில் சால்ட்டு, அடுத்தது லைட்டாக சுகரு, அப்புறமா மைதா மாவு, நம்ம ரூ பண்ண மைதா மாவை இதில் ஆட் பண்ணுறதையும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போது இந்த ஆல்ரெடி நாம் ஹாட் வாட்டரில் வேறு உப்பு போட்டிருக்கோம். இப்போ இதுக்கு தகுந்த அளவுக்கு உப்பு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த உப்பை ஆட் பண்ணிவிட்டு அடுத்தது லைட்டாக சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் ஜாஸ்தி தேவையே இல்லை. சூப்பு அப்படின்னும் போது எதுக்காக சுகர் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாம் சுகர் ஆட் பண்ணுறோம். ஸோ 1 ஸ்பூன் அளவுக்கு, சின்ன ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா லைட்டாக மஷ்ரூம் அதனுடைய கலர் எசன்ஸ் மாதிரி இறங்க ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மைதா மாவு நம்ம ரூ பண்ணி வச்சோம் இல்லையா, இதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதோ பாருங்கள், நான் எந்த திக்னஸ் காட்டுறேன் அப்படின்றத பாருங்கள். ஸோ இப்போது இதை நான் ஃபுல்லாக நல்லா திக்காக கரைச்சிட்டதுனால, தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக கரைச்சிட்டதுனால நான் அப்படியே ஆட் பண்ணுறேன். சப்போஸ் நீங்கள் கொஞ்சம் கட்டியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபில்ட்ரு பண்ணி தான் ஊற்றணும். இல்லைன்னா என்ன ஆகணும், சூப்பில் லம்ஸாக இருக்கிற மாதிரி ஆகிடும். அதே மாதிரி நீங்கள் மைதா மாவு ஊற்றுனதும் உடனே சூப்பினுடைய திக்னஸ் ஐயோ பத்தாது, இன்னும் கொஞ்சம் சூப்புக்கு தண்ணி ஊற்றலாம், இது மைதா மாவு கரைச்சி ஊற்றலாமா அப்படின்னு மட்டும் ஊற்றாதீங்க. ஏன்னா அந்த மைதா மாவு கொஞ்சம் கொதிக்கும் போது திக்னஸ் ஆகும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் ஊற்றி பார்த்து நல்லா கொதிக்க பிறகு தான் அந்த திக்னஸை பார்த்துட்டு தான் நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ இது கொதிக்கட்டும், உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இந்த அளவுக்கு தின் ப்ளஸ் திக்னஸ் இருந்தால் போதுமானது. அதாவது சூப்பை பொறுத்த வரைக்கும் பாதி பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் சூப்பு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. பட் அது ரொம்ப தப்பானது. சூப்பு அப்படிங்கிறது நம்ம ரசத்தை விட கொஞ்சம் திக்னஸ் இருக்கணும். ரசம் 10% தண்ணியாக இருக்குது அப்படின்னா, இது கொஞ்சம்
9% திக்காக இருக்கிற மாதிரி இருக்கணுமே தவிர எல்லாம் ரொம்பவும் வந்து போட்டு திக்காக கூட்டு அளவுக்கு கொடுக்குற மாதிரிலாம் கொடுக்குறாங்க. பட் அதெல்லாம் தவறானது. ஸோ இந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னால கொஞ்சம் ஆறும்போதே கரெக்டாகிடும். இப்போது நீங்கள் என்ன பண்ணணும், இறக்கி வச்சுட்டு மேலே பெப்பர் போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த சூப்பை பொறுத்த வரைக்கும் காண்டி பேஸ் உள்ளது. இதெல்லாம் காண்டி பேஸ் உள்ளது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெஷ் க்ரீம் நம்ம ஆட் பண்ணோம். அதையும் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது பாருங்கள், நாம் ரெடி பண்ணியாச்சு. ஸோ இந்த நேரத்தில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃப்ரெஷ் க்ரீம் வந்து நீங்கள் லைட்டாக நான் வந்து ஃப்ரீசரில் வச்சதுனால அப்படி இருக்குது. அதே மாதிரி இதில் வந்து லைட்டாக நீங்கள் பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பெப்பர் தூள் வந்து உங்களுடைய ஆப்ஷன் தான், எவ்வளோ வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ இந்த மஷ்ரூம் சூப்பை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். செஃப் மெட்ராஸ் முரளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் ப்ளஸ் ஆல் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா தினம் நான் போடக்கூடிய வீடியோஸ் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடனாக வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களிடமிருந்து விடைபெறுவதற்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்கிறேன். இந்த மஷ்ரூம் சூப்பை பொறுத்த வரைக்கும் மஷ்ரூம்னுடைய ஃப்ளேவர் தான் இருக்கணுமே தவிர இதில் போயிட்டு நீங்கள் தயவு செஞ்சு வெங்காயம் அப்படிங்கிறத ஆட் பண்ணிடாதீங்க. மஷ்ரூமை மட்டும்தான் டேஸ்ட் பண்ணணுமே தவிர நாம் அதில் வெங்காயத்தை ஆட் பண்ணோம் அப்படின்னா மஷ்ரூம் சூப்பே கிடையாது. அது வந்து வெங்காயம் போட்ட மஷ்ரூம் சூப் ஆகிடுமே தவிர. ஸோ வெறும் பிளைனாக மஷ்ரூம்னுடைய ஃப்ளேவரை நீங்கள் டேஸ்ட்டை நீங்கள் அனுபவிக்கும் போது தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாசனைக்கு இப்போ நான் கூட பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய இதில் வந்து கிராம்பு 2 கிராம்பு போட்டிருக்கேன். எதுக்குன்னா அந்த ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக. கிராம்பினுடைய ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்குமே தவிர டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட் பண்ணாது. பட் வெங்காயம் வந்து அப்படி கிடையாது, டேஸ்ட்டை டிஃப்ரெண்ட் ஆகிடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்ணி நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷெஃப் முரளிதரன். நன்றி, வணக்கம்.